ஹாய் மக்களே! திருப்பூர சேர்ந்த ரிதன்யாவோட கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. அவங்களோட மாமியார் பிளஸ் மாமன்னார் அவங்க கணவர வெயில்ல விட்டுட்டாங்களா இல்லையா? இல்ல இப்ப தற்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. கேஸ் இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி, ரிதன்யா கேஸ் என்ன நடந்திருக்குன்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. ரிதன்யா பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க திருமணமாகி 75 நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா வரதட்சணை கொடுமைனாலையும் அவங்க ஹஸ்பண்ட் செக்ஷுவலா அவர் அவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணதுனாலயுமே அந்த பெண் பாத்தீங்கன்னா பாய்சன் டேப்லெட் கன்சியூம் பண்ணி இன்னைக்கு இறந்தே போயிட்டாங்க. அதுவும் இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்க கார்ல ஒரு டிரைவ் போயிருக்காங்க. அப்படி கார்ல போகும்பொழுது காரை மெயின் ரோட்ல ஸ்டாப் பண்ணிட்டு காருக்குள்ளே இருந்துதான் இந்த டேப்லெட்டை கன்சியூம் பண்ணிருக்காங்க. தென் வாய்ஸ் நோட்டை எல்லாமே அவங்க அம்மாவுக்கும் அனுப்பியிருக்காங்க, அவங்க அப்பாவுக்கும் அனுப்பியிருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க உயிரோடவே இல்லை. சோ இந்த கேஸ் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில வரதட்சணையால ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஒரு பயத்தையுமே உண்டு பண்ணுச்சுன்னே சொல்லலாம். சோ மக்கள் எல்லாமே நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ரஜினியோட குடும்பத்துக்கு கண்டிப்பா ஒரு நியாயம் கிடைக்கணும். அதே மாதிரி ரஜினியோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், அவங்களோட மதர் இன் லாவா இருக்கட்டும், ஃபாதர் இன் லாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ரஜினியாவோட கணவரையும் அவங்களோட மாமனாரையும் பாத்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களோட மாமியார போலீஸ் அரெஸ்ட் பண்ணல. அதனால ரஜினியோட அப்பா பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் திருப்பி கொடுத்திருக்காரு. அப்படி திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போன வாரத்தை தான் பாத்தீங்கன்னா ரஜினியோட மாமியாரையும் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அரெஸ்ட் பண்ண அடுத்த நாளே பாத்தீங்கன்னா பெயில் பெட்டிஷன் போட்டு பெயிலுக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க. சோ இந்த பெயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற சந்தேகம் உங்க எல்லாருக்குமே இருக்குங்க. இப்ப நார்மலி பாக்குறீங்கன்னும் பொழுது அவங்க மாமியாருக்கு அந்த ஏஜ் எயில்மெண்ட்னு சொல்லுவாங்க. சோ அவங்க வயசு காரணம் கருதியோ தென் அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் இருக்கு உடல் ரீதியா மனல் ரீதியா அப்படின்னு சொல்லிட்டோம் கோர்ட் கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு அக்யூஸ்ட் வந்து ஜெயில இருந்து வெளியில போறாங்க அப்படின்னும் பொழுது எந்த ஒரு எவிடன்ஸையும் உடைக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாமே கோர்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. அதெல்லாமே கன்சிடர் பண்ணி அவங்க மாமியார்னால எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு கோர்ட் நினைக்கிறாங்கன்னும் பொழுது அவங்களுக்கு பெயில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல பெயில் கிடைக்க கூடாதுதான் சொல்லிட்டு மக்களும் நினைக்கிறீங்க, நானுமே வந்து அதை நினைக்கிறேன்னு கூட சொல்லலாம். சோ நாளைக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த பெயிலோட முடிவு என்ன அப்படின்ற விஷயம் தெரிய வருதுங்க. சோ மக்கள் எல்லாருமே எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்கன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. சோ இப்ப நாளைக்கு வரப்போற கேஸ்ல பெயில் ஒருவேளை அவங்க ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அவங்க ஜெயில தான் இருப்பாங்க. ஆனா திருப்பியுமே பாத்தீங்கன்னா அவங்க பெயிலுக்கு அப்ளை பண்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்குங்க. சோ அவங்க ஹைகோர்ட்ல கூட பெயில் அப்ளை பண்ணலாம். அப்படி ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணியுமே ஹைகோர்ட்லயுமே பெயில் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னும் பொழுது ஒரு உதாரணம் ஒரு 10 வருஷத்துக்கு கீழே இருக்க ஒரு கிரைம் பண்றாங்க அப்படின்னும் பொழுது 60 நாளுக்குள்ள டிஃபால்ட் பெயில் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. ஒருவேளை ஒரு 10 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு மேல அதிகமா இருக்க ஒரு கிரைம் பண்றாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு 90 நாட்கள்ல பாத்தீங்கன்னா பெயில் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த 60 டேஸ்க்குள்ளயும் இந்த 90 டேஸ்க்குள்ளயுமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கணும். அப்படி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு டிஃபால்ட் பெயில் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. பட் ரிஜினியா கேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சார்ஜ் ஷீட் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால ரிதன்யா கேஸ்ல அவங்களுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம், இல்லன்னு சொல்ல முடியும். பிகாஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். கோர்ட் டிசைட் பண்றதுக்கு முன்னாடி சர்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் தி கேஸ் நான் சொன்ன மாதிரி அவங்களோட வயசை குவாலிட்டியும் அதே மாதிரி இவங்க வெளியில போனா ஏதாவது விட்னஸையும் உடைச்சிருவாங்களா அப்படின்ற எல்லா விஷயமும் கருத்தில் கொண்டுதான் கோர்ட் வெளியில விடுவாங்களா இல்லையான்ற விஷயமும் இருக்குங்க. சோ நாளைக்கு என்ன ஆகுதுன்றத கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேங்க. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. தென் உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.